சீமான் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி ஒரு நிலை நமக்கு எட்டிடக்கூடாது. விஜயகாந்த் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறாரு. இவர் நான் ஷூட்டிங்கில் இருந்தார் எடப்பாடி. அப்போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு உதாசீனப்படுத்துகிற அந்த போக்கு தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரக்கூடாதா, வந்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடாதா, செலுத்தி கூட போயிருக்கலாம். அப்போது இதுக்கும் ஒரு சார்பு நிலை அனுப்புகிறாருன்னா இவர்னா ஜெயலலிதாவா? ஜெயலலிதா இருந்தாலே வந்திருப்பாங்க. சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து அப்படிதான் விஜயகாந்த் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2ல இருந்து வந்து ஒரு 14-15 வரைக்கும் வந்தாரோ அது மாதிரி ஒரு வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து இவருக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ, வைகோ, திருமாவளவன், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இவர் எடுத்துக்கிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே போனால் எந்த ஒரு அரசியல் கட்சியை செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. திமுக அதிமுக அப்படின்ற பார்க்கும்போது அதிமுக மிகப்பெரிய சரிவை நோக்கி செஞ்சுட்டு இருக்குது. திமுகவுக்கு சரிவு இல்லை. எந்த அளவுக்கு இளைஞர்கள் சீமான் பக்கம் இருக்கிறாங்க, எப்படி நீங்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ பேசுகிறீங்களோ, அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர், அவரு பின்னாடியும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. சீமானை வந்து நீங்கள் அண்ணாமலையோட ஒப்பிடுறது தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுலே வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி வரல, ஏன் வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை இல்லை. இவர் என்ன புரட்சி பண்ணிட்டாரு வந்து எனக்கு தெரியல. ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற அந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்கின்ற போர்டை எடுத்தார். இல்லை நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும். இப்படி இருந்தாக்கா நிச்சயமாக தமிழ் வாழும், தமிழ்நாடு வாழும். ஒரு ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் தெரியாதா? நம்ம ஒன்றும் போனி ஆக மாட்டோம் தனியாக நின்னா, சும்மா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு மேஜிக்னு அவர் நல்லா தெரியும். திமுகவில் வலிமையான தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. இந்த இடத்துல போட்டின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டெஃபினட் 100% அடித்து சொல்கிறேன், எடப்பாடி வந்து திமுகவோட போட்டியிடுற நிலையிலே இல்லை. அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் சூழல் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். பரபரப்பான அரசியல் சூழல் எதிலிருந்து இந்த பரபரப்பு தொடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் தவறுனதுலேருந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாம். அவங்களுடைய வாக்கு வங்கிகள் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இறுதி நிகழ்ச்சிகளில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய கேள்விக்குறி, விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை யார் நிரப்ப போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மனதில் எழுந்திருக்கு சார். அதுக்கு நிறைய நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்க்குறப்ப சீமான் அவர்கள் தான். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஆல்ரெடி அந்த 3வது இடம் அப்படிங்கிற வாக்கு வங்கியை அடைஞ்சிட்டாரு. இப்போ மக்கள் எப்படி விஜயகாந்த் விரும்புனாங்களோ அந்த மாதிரி சீமான் அவர்களையும் இந்த மக்கள் விரும்புவாங்க அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு அரசியல் அறிந்த ஊடகவியலாளராக எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதிமுக திமுக இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் வந்து கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தில் தான் வந்து விஜயகாந்த் அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்தது. இந்த 2 கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசியல் வந்து தரணும். அப்போ அவர் என்னென்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற அந்த கட்சியை ஆரம்பித்து இந்த திராவிடம்ன்ற அந்த வார்த்தையை இணைச்சது கூட அதனால தான் இந்த 2 கட்சிகள் அல்லாத ஒரு 3வது கட்சியாக உருவெடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இரவு பகலாக யோசித்து அவரே சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில், நான் நைட்டு முழுவதும் எழுதி பார்த்தேன் கட்சியோட பேர் எதுவாக இருக்கும் உறுதியாக. தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பல கட்சிகளை நான் பேர் எழுதி பார்க்கும்போது இந்த திராவிடம்ன்ற அந்த வார்த்தையை இணைக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஒரு மாற்று அரசியல் தரணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. காலப்போக்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் கூட அவர் வந்து வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்தி காமிச்சார். அடுத்தடுத்து ஏற்பட்ட அரசியல் நிலைப்பாடுகள், தவறான அரசியல் முடிவுகள், தவறான ஆலோசனைகள் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு முன்னாள் அமைச்சர்கள்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவங்கள்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவங்க. கலைஞருக்கும் திமுக எதிரான, அதனால தான் அவங்க வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் அணி சேர்ந்தது காரணமே அதுதான். எம்ஜிஆரோட இணைந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நாவலர் இவங்கெல்லாம் என்னென்னா திமுகவுக்கும் கலைஞருக்கும் ஒரு மாற்று எண்ணம் கொண்டவங்க. அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் ஒரு மூத்த தலைவர்னு சொல்லி அந்த கட்சியில் இணைக்கும் போது இவங்கெல்லாம் வந்து திமுக எதிரான ஒரு எண்ணங்களை வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் மனசில் விதைச்சாங்கன்றது உண்மை. அதை தாண்டி இவர் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு அரசியல் இந்த என்ன சொன்ன அரசியல் சதுரங்களை வந்து எந்த காயை வெட்டுறது எந்த காயை சேர்க்கறதுன்னெலாம் தெரியாமல் இவர் வந்து தவறான முடிவு எடுத்துட்டார்.
அந்த தவறான முடிவில் இருக்குன்னா அடுத்தடுத்து அவருடைய வாக்கு சதவீதம்லாம் சரிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை அவருடைய ஒட்டுமொத்தமாக வந்து சரிவை நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட 2% 2.5% வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த உலகமே அப்படி தானே, இரண்டாவது வருபவனை உலகம் ஒருபோதும் நினைவில் வைத்துக்கொள்ள. அந்த மாதிரி கேட்டால் இவருடைய தோல்வியை, அதாவது சரிவை நோக்கி நகரும் போது அங்கே வந்து அதிமுகவும் சரி திமுகவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுற அளவு ஆச்சு. இவங்க எதுக்கு நமக்கு அடிஷ்னலாக இவங்களோட எதுக்கு நம்ம கூட்டணி சேரணுன்ற அந்த கூட்டணிக்காக காத்திருந்த காலங்கள் போய் இவரை எதுக்கு நம்ம அந்த கூட்டணியில் சேர்க்கணுன்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி வந்து படுத்தினார்னு சொல்ல முடியும். திமுக தரப்படியாவது அணுகலை. இந்த நான் சொல்கிறது சரிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஜெயலலிதா வந்து ஷோ மூலமாக வந்து பேரம் பேசி கூட்டணி வச்சுக்கிட்ட ஒரு காலம் இருக்குது. திமுகவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞராக சொல்லியிருக்காரு, பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்ற அந்த ஒரு அறிவிப்பு கூட கொடுத்துருந்தாரு. இவருடைய வருகையை எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுகவை புறந்தள்ளிட்டு இவர் என்ன செய்யறாரு, மக்கள் நல கூட்டணி அமைச்சதுக்கு காரணம் தவறான ஆலோசனை தான். அங்கே உடன் இருந்த பண்டுரி ராமச்சந்திரன் போன்றவங்க கொடுத்த ஆலோசனையாக இருக்கலாம். தமிழறிமணியன் போன்றவங்கெல்லாம் வந்து இடைத்தரகராக செயல்பட்டாங்க இந்த மக்கள் நல கூட்டணிக்கு. அவங்கெல்லாம் என்ன கேட்டால் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து விஜயகாந்த் அவர்கள் கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலே கலைஞர் அவர்களுக்கு மேலே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அளப்பரிய மரியாதை இருந்தது தான். ஆனால் ஏற்கனவே நடந்த சில சம்பவங்கள், திருமண மண்டப விவகாரங்கள் இதெல்லாம் சொல்லி இவர் என்ன செஞ்சாங்கன்னா அவர் மனப்போக்கை வந்து கேட்டால் திமுக எதிராக தள்ளிட்டாங்க. அப்போ அடுத்த நிலையில் வந்து மக்கள் நல கூட்டணி போன பிறகு தான் அவர் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறார். இருக்கிற எல்லா வேட்பாளருமே வந்து டெபாசிட் இழக்கிறாங்க, அவரும் தோத்துடுறாரு. இப்படி வந்து ஒரு சரிவை நோக்கி தான் மக்கள் நல கூட்டணிக்கு போகாமல் ஒருவேளை திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50-55 சீட்டு தரத்து கூட ரெடியாக இருந்தாங்க கலைஞர் இருந்தார். ஆனால் அதை வந்து புறந்தள்ளிட்டு முதலமைச்சர்ன்ற ஆசையை ஊட்டிட்டாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ, வைகோ, திருமாவளவன், இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இவர் எடுத்துக்கிட்டார். தோற்றாலும் கூட நமக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும்னு நினச்சார். ஆனால் இவ்வளோ மோசமாக தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே டெபாசிட் வந்து அவரே தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தவறான நிலைப்பாடு தான். ஒருவேளை கலைஞரோட வந்து கூட்டணி வச்சுருந்தால், திமுகவோட கூட்டணி வச்சுருந்தானா கலைஞர் அழைப்பை ஏற்று அப்போ வந்து நிச்சயமாக ஒரு 55 சீட்டு போது ஒரு பேசியிருந்தால் கூட இவங்க 41 சீட்டு கொடுத்தாங்க ஏடிஎம்கேல. ஒரு 55 வரைக்கும் வந்தாங்க. ஒரு 50 சீட்டு வந்து ஒரு 50 இல்லை 55 கூட வரதா சொன்னாங்க. ஆனால் ஒரு 50 சீட்டு இழுபறியில் ஒரு 50 சீட்டில் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து வேறு நிலைப்பாட்டில் வந்து தவறான ஒரு முடிவு, அரசியல் முடிவு. அதனால் அந்த சரிவை நோக்கி நகர்ந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு வந்து பாடங்கள் இருக்கும்போது அதிமுக திமுக மாறி மாறி கூட்டணிகள் வச்சுருக்க அந்த பாடம் வந்து ஒரு முக்கியமான பாடமாக பார்க்கப்படுது மூன்றாவது அணிக்கு. அப்படி இருக்கும்போது வந்து சீமான் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி ஒரு நிலை நமக்கு எட்டிடக்கூடாது, விஜயகாந்த் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல வந்து உறுதியாக இருக்கிறதுனால ஒருவேளை தேமுதிக கட்சி இன்னும் வந்து சரிவை நோக்கி இன்னும் கொஞ்சம் சரிவை நோக்கி நகர்ந்தாலும் சரி, அல்லது அதிமுக வந்து அல்லது இல்லை இது மற்றுமும் போட்டுக்கலாம், அல்லது இல்லை மற்றும் தேமுதிகவோட சரிவு மற்றும் அதிமுகவோட மிகப்பெரிய சரிவு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை வந்து சீமான் பெறும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் நான் சொல்லக்கூடியது வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் 15% மேலே எட்டிடுவார், அதை கடந்துடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து அப்படிதான் விஜயகாந்த் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2ல இருந்து வந்து ஒரு 14-15 வரைக்கும் வந்தாரோ அது மாதிரி ஒரு வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து இவருக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு சில கேள்வி மட்டும் இங்கே எழுது. விஜயகாந்த் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காக இருந்துச்சு. சீமானவர்கள் இளைஞர்கள் வாக்கை எடுத்த அளவுக்கு பெண்கள் வாக்கை கவர்லையோ அப்படி இல்லை. அது பெண்களுக்கு எதிரானவர்ன்றது மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு வந்து பிரதானமாக இருந்தது இவங்களுடைய ஆடியோ பேச்சுக்கள், வீடியோ பேச்சுக்கள் விஜயலட்சுமியோட. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முடிவு பெற்ற நிலையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சில வீரலட்சுமி போன்ற பெண்கள்லாம் வந்து கிளர்ந்து எழுது வந்து இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கடந்து போய் பெண்கள் மத்தியிலையும் இவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு வந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு சமமாக இருக்கும்னு கேட்டால் விஜயகாந்த் வந்து திரைப்படத்தில் பெரிய கதாநாயகனாக நடித்தவர். அந்த பார்வை இருக்குது. பல படங்கள் வைதேகி காத்துதல் படங்கள்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த சினிமா பேசி ஆகணும் இந்த இடத்துல. அப்போ என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து பெண்களுக்கான அந்த ரசிகைகள் அவர்கிட்ட இருந்தாங்க. விஜயகாந்த் சீமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சினிமா நடிகர் அல்ல, ஒரு இயக்குனர். அப்போது சித்தாந்த ரீதியாக ஈர்க்கப்படக்கூடிய பெண்கள் வந்து அணிவகுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா விஜயலட்சுமி வீரலட்சுமி போன்றவங்கெல்லாம் வந்து ஒரு பிம்பங்கள் வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதுன்றது புரிய வந்துச்சு மக்களுக்கு.
அப்போ பெண்கள் மத்தியிலும் சீமான் வந்து பேசக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்வையாக இருக்குது. நிச்சயமாக வந்து பெண்களுக்கான இன்னும் ஒரு படி மேலே போனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. 50% வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ 40 சீட்டு கொடுக்கணும்னு 40 வேட்பாளர் நிறுத்தணும்னு சொன்னால் அதில் 20 வேட்பாளர் வந்து பெண் வேட்பாளர்கள். ஸோ அது வந்து எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் பண்ணுச்சான்னு தெரியல. இதே விஷயத்தை விஜயகாந்த் கூட பண்ணியிருக்காருல்ல சார். இதுவும் கடந்த காலத்தில் பண்ணிருக்கேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அடுத்தடுத்து என்னன்னு கேட்டால் 50-50 பண்ணல, ஆனால் கணிசமாக வந்து பெண் வேட்பாளர்களாக அவர் நிறுத்தலாம் உண்மை. அது வந்து அதனால் அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது பெண் வந்து பெண்கள் மத்தியில் இவருக்கு வந்து செல்வாக்கு இல்லைன்ற அந்த முடிவுக்கு வரவே முடியாது. நிச்சயமாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறதுன்னு கேட்டால் திமுக அதிமுக அப்படின்ற பார்க்க மாட்டேன். அதிமுக மிகப்பெரிய சரிவை நோக்கி செஞ்சுட்டு இருக்குது. திமுகவுக்கு சரிவு இல்லை. என்னதான் வந்து குற்றச்சாட்டுகள் வந்தால் கூட நம்ம பார்க்குற பார்வையில் தான் நான் சொல்கிறேன். பெரிய அளவில் வந்து பாதிப்பாயிடுச்சா திமுக அப்படின்னு சொன்னால் இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற வந்து எம்எல்ஏக்கள் மேலேயோ இல்லை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு எம்பி மேலே வந்து கொலை வழக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கடந்து தான் வந்து திமுக வந்து ஒரு வலுவான இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு பெறக்கூடிய இடத்துல வந்து இபிஎஸ் வந்து இல்லை. பொதுமக்கள்கிட்டயோ இல்லை போய் பிரச்சாரம் பண்ணும்போது பெரிய அளவில் அவருக்கு வந்து இல்லை. சாதாரண ஒரு இறப்பு நிகழ்ச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம். இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் போனாங்க. இன்னும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் போனாங்க. பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் போனாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் போயிருக்காரு. ஜெயக்குமார் யார் தெரியுங்களா? விஜயகாந்த் வந்து இது ஒன்றும் சினிமா இல்லைன்னு சொல்லி சட்டசபையில் சபாநாயகராக கூட பேசணும் தான் ஜெயக்குமார். விஜயகாந்த் வந்து இந்த நாக்கக்கடி துருத்தினார் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சம்பவத்திலேயே ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா சபாநாயகர் சீட்டில் இருந்ததுன்னா இது ஒன்றும் சினிமா கிடையாது, சினிமாவில் நடந்துக்கிற மாதிரிலாம் இங்கே நடிக்கிற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு பேசினவர் தான். சசிகலா வந்தாங்க இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல எடப்பாடி வந்து ஒரு இறப்பு நிகழ்ச்சி கூட இவர் நான் லண்டன்லேயே போயிருந்தார். நான் கேட்குறேன், இது வந்து ஒரு நான் என்ன சொன்னால் நீங்கள் வராதவங்கெல்லாம் வந்து நீங்கள் இரங்கல் தெரிவிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன் ஜெயக்குமார் கூட இரங்கல் தெரிவிச்சுக்கலாமே, ஏன் நேரில் வரணும்? அப்போது ஒரு பெரிய தலைவர் இருக்கும்போது அரசியல் ரீதியாக சினிமா வட்டாரங்களில் சிலர் வரலாம், சில பேர் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்துன்னு சொல்லலாம். இவர் நான் ஷூட்டிங்கில் இருந்தார் எடப்பாடி. அப்போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு உதாசீனப்படுத்துகிற அந்த போக்கு தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரக்கூடாதா, வந்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடாதா, செலுத்தி கூட போயிருக்கலாம். அப்போது இதுக்கும் ஒரு சார்பு நிலையில் அனுப்புகிறாருன்னா இவர்னா ஜெயலலிதாவா? ஜெயலலிதா இருந்தாலே வந்திருப்பாங்க, இதுதான் உண்மை. அந்த பண்புலாம் ஜெயலலிதாட்ட உண்டு. ஸோ அதனால் ஒரு பண்பான தலைவராக இல்லை எடப்பாடின்றது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக தெரிய வருது நமக்கு. அப்படி பார்க்கும்போது இது அரசியல் காழ்ப்புக்காக நம்ம பேசலாம், இருக்கிற யதார்த்த நிலையை நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த நிலையில் வந்து அதிமுகவோட சரிவு, தேமுதிகவோட சரிவு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசியலை விரும்பக்கூடியவங்க. இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு மாற்று அரசியலை விரும்பினாங்க. இப்போ அந்த சரிவு எதனால் ஏற்படுது? அங்கே மாற்று இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சார்ந்துட்டார். அங்கே ஒரு தனி ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு அரசியல் திமுகவோ இல்லை அதிமுக சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்பிக்கை இழக்கும் போது சரிவாகுது. அவருக்கு உடல்நிலை நல்லா இருக்கும்போதே அது தேமுதிக வந்து சரிவற்று நோக்கி தான் நகருது. அது மக்கள் நல கூட்டணியில் பெரும்பான்மை வேட்பாளர் தோக்குறாங்க, பெரும்பான்மை மொத்தமே தோக்குறாங்க. பல பேர் வந்து டெபாசிட் எடுக்கிறாங்க, இவரே தோற்று போகிறார். அப்படி இருக்கும்போது அவர் உடல்நலம் வந்து காரணமாக உடல்நலம் இருக்கும்போதே அவர் சரிவு. அப்போ இந்த சரிவு ஒட்டுமொத்தமாக சரிவுன்னு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்பிக்கையான 3வது மாற்று அணி தேவை. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து சீமான் தான் அந்த இடத்துல இருக்கிறார். 3வது அணின்னும் போது கண்டிப்பாக வந்து அணி கூட கிடையாது, அவர் சிங்கிளாக தான் நிற்கிறார். அவர் எதுவும் கூட்டணி வச்சுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படியும் தவிர்க்க முடியாத ஒரு நிலை வரும். சீமான் முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு எல்லையை வந்து எட்டுவார்ன்றது என்னோட நம்பிக்கை. குறிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வந்து நிறைய இளைஞர்கள் பேசுகிறத விவாதிக்கிறத நம்மளால் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு இளைஞர்கள் சீமான் பக்கம் இருக்கிறாங்க, எப்படி நீங்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ பேசுகிறீங்களோ, அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர், அவரு பின்னாடியும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து பார்க்கப்படுது. சீமான் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு வந்தால் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக சொல்கிறேன் சார். முதல் ஒரு தப்பு நீங்கள் பண்ணுறீங்க. சீமானை வந்து நீங்கள் அண்ணாமலையோட ஒப்பிடுறது தப்பு. அப்படியா சார்? நிச்சயமாக சொல்கிறேன். சீமானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. அண்ணாமலை இன்னும் அந்த கட்டத்தை அடையவே இல்லை. அண்ணாமலை பண்ணுறது எல்லாமே ஒரு நாடகமாக தான் இருக்குது. அந்த பாத யாத்திரையாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமே நான் சொல்கிறேன் ஒரு நாடகமாக தான் இருக்குது அப்படி சொல்கிறேன். இந்த விஜயகாந்த் அவருடைய மரணத்தில் அவர் வந்தார், அவர் வந்து ஒரு பேசினார், ஒரு வேண்டுகோள் வச்சார், தீவுத்தொழில் வைக்கணும், அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் நான் வந்து. ஆனால் வாக்கு வாங்குறதுன்றது வாக்கு அரசியல்னு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சீமானோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒப்பிடவே முடியாது அண்ணாமலை. இன்னும் வந்து அந்த கட்சி வளர்ச்சியை அடையவே இல்லை. பிஜேபின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்த பிறகு பேசக்கூடிய கட்சியாக இருக்குது. அதோட நான் இதுவும் குறைச்சி மதிப்பிடல. ஒரு மக்களால் பேசக்கூடிய கட்சியாக இருக்குது. ஆனால் மக்களால் நேசிக்கக்கூடிய கட்சியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் பாஜக அந்த நிலையை எட்டலை. அது உறுதியாக தெரியுது.
ஆனால் இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக எதிர்த்து போரிடக்கூடியவர் வந்து இன்னொரு தேசிய கட்சியாக கூட இருக்கட்டுமே, காங்கிரஸ் கூட தான் தேசிய கட்சி, தேசிய கட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த தேசிய கட்சியில் இருக்கிற ஒரு மாநில தலைவரை கொண்டு வந்து இவரோட ஒப்பிடவே கூடாதுன்ற, ஒப்பிடுறது சரி கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒப்பீட்டளவில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த பக்கம் ஒப்பிடுங்க. இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கட்டும், இந்த எடப்பாடி கிட்ட கூட இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் எடப்பாடியே இந்த 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 அடுத்தடுத்த தேர்தலில் வந்து சீமான் வந்து விழுங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார், நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவே முழுசாக விழுங்கக்கூடிய இடத்துல வந்துட்டார் சீமான். மெல்ல மெல்ல எப்படி இந்த மலைப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வந்து மெல்ல மெல்ல நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய வந்து உருவத்தை முழுங்கக்கூடியதான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதிமுக வந்து முழுங்கக்கூடிய இடத்துல வந்துட்டார் சீமான். இபிஎஸ் நம்ம அவ்வளோ குறைச்சி எடை போட்ட முடியுமா நிச்சயமாக சார், எடப்பாடி இபிஎஸ் இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே ரெட்டையில ஒன்றே ஒன்று தான் அங்கே அடையாளப்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுலே வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி வரல, ஏன் வரலன்னு இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறிக்கை இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இல்லை. உண்மையிலே உடல்நிலை சரியில்லாமல் வரலையா, அவர்கிட்ட இருந்தே அறிக்கை இல்லை, இவர்கிட்ட இருந்தே அறிக்கை இல்லை. அங்கே இருக்கிற தலைவர்களே ஒன்று ஒன்றா இன்னும் அடுத்தடுத்த நிலையில் பாருங்கள். அதனால் வந்து ஜெயக்குமாரே அதில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதனால் சொல்ல வரேன் நான் எதுக்குன்னா, ஒரு முக்கிய தலைவர் வரலைங்க. முனுசாமின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலத்தில் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தவர், அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணைக்கிறதுல வந்து ஒரு பாலமாக செயல்பட்டார், முக்கியமான தலைவர். வன்னியர் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக ஒரு ஆதரவு பெற்ற தலைவர். அவர் இந்த பொதுக்குழுக்கு வரவே இல்லை. ஏன் வரலன்னு சொல்லவே இல்லை, சொல்லணுமா இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த நிலையில் வந்து வந்து அதிமுக வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கு, இபிஎஸ் தலைமையில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது மறுபடியும் கலையும். அப்போது அந்த இடத்துல வந்து இரண்டாவது இடம் யாருக்கு? இரண்டாவது இடம் அதிமுக இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஊடக பார்வை இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல ஒரு வாக்கு வங்கி, அவங்களுக்கு சமூகம் சார்ந்த வாக்கு வங்கி. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம குறைச்சி மதிப்பில்லை சார். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி தேமுதிக எப்படி சரிவை நோக்கி நகர்றதோ அதே சரிவை நோக்கி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது. நம்ம அதை மறைக்க முடியாது. இது வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிரான கருத்து நம்ம சொல்லலை. ஆனால் சரிவுன்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேமுதிக எந்த அளவுக்கு சரிஞ்சுதோ அதே அளவு தான் வந்து பாமகவும் சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சரிவெல்லாம் யார் அறுவடை பண்ணுறாங்க, நல்லா உற்று நோக்கி பாருங்கள். இன்றைக்கி வந்து சீமான் வந்து 7.5% தாண்டி இன்றைக்கி வந்து 10% போகிறாரு, 12-15%. இந்த சரிவு தான் இவங்களுடைய வாக்குகள் தான். பாமக சரி நம்பிக்கை எழுந்துட்டாங்க. நீங்கள் இங்கேயும் அங்கேயும் மாற்றி 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 நீங்கள் கூட்டணி வச்சுருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு பொட்டி, அந்த பக்கம் ஒரு பொட்டி, அந்த பக்கம் ஒரு பொட்டி, இந்த பக்கம் அங்கே ஒரு 15 சீட்டு, இங்கே ஒரு 15 சீட்டு. அப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் மக்கள் வந்து மாற்று அரசியல் நான் வந்து எதிர்பார்க்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, விசிக ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். மதிமுக ஒரே ஒரு எம்பிக்காக சுருங்கி போச்சு. வைகோவுடைய மகனுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தா போதும், முடிஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவுக்கு 2 சீட் கொடுத்தா முடிஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாம. ஆமாம், கம்யூனிஸ்ட்கள் கரைஞ்சி போயாச்சு. கம்யூனிஸ்ட் இருக்காங்களா? கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஆனால் கட்சி இருக்கான்னு தெரியும் சார். இவங்க ஒன்றுமே இல்லை சார், இவங்க கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க கொடுக்குறத வாங்கிக்கிற இடத்துல வந்துட்டாங்க கம்யூனிஸ்டுகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டால் ஒரு அந்த சிகப்பு கலர் சாயம் இருக்குது, அவ்வளோதான். அவங்க திமுகவோட இன்னொரு குரல் கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் கேட்டால், இங்கே ஒரிஜினல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட், இந்தியாவிலே ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் கிடையாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்களோ, காங்கிரஸை சார்ந்து அணியை சேர்றாங்களோ, தனித்து நிற்கிற அந்த பலமே இல்லை. அதனால் இங்கே கார்ல் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட்லாம் இங்கே யாரும் கிடையாது. நல்லகண்ண ஐயா இருக்கிறாரு, நம்ம மதிக்கிறோம். சங்கர் ஐயா இருந்தார், நம்ம மதிக்கிறோம். கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் அதுதான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறேன். இன்னும் வெஸ்ட் பெங்கால் கூட ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்டுங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட்னா அநீதியை எதிர்த்து போராடணும். ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நாளைக்கே திமுக வந்து கழட்டி விட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க எங்கே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட்டுகள் அதிமுக போயிடும். அதுதான் அவரும் எதிர்பார்க்குறாரு. ஏதாவது கூட்டணியில் இழுபறி ஏதாவது வந்துச்சுனாக்கா, அப்படி வந்தாக்கா நம்மக்கிட்ட வந்து ஒட்டிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் பிஜேபி அங்கேருந்து விளக்குனதுக்கு கூட காரணம். அதனால் விசிகாவை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும். தலைவர், பொதுச்செயலாளர் 2 பேருக்கு ஒரு எம்பி கொடுத்துட்டா போதும், முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே. 8-9 இந்த முறை கேட்பாங்கன்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பாருங்கள் சார், அப்படி சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்களுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில் வந்து அன்புமணி ஒருத்தர் எம்பி ஆனால் போதும் நிலைமைக்கு வந்துடுவாங்க. நான் சொல்கிறது உண்மை. 2, 4, 5 இருக்கு. அடுத்த கட்டத்தில் இப்போ வைகோ என்ன நிலைக்கு தள்ளப்பட்டாரோ அந்த நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. அன்புமணி அவர்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 3 தலைவர்கள் அப்படின்னு போனால், இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சிக்கு அப்புறம் ஒரு அடுத்த தலைமுறை அரசியல்னா உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டது திமுக சார்பில். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக தரப்பில் இப்போதைக்கு இபிஎஸ் தான் வந்து பொதுச்செயலாளராக முன்னிலை இருக்கிறார். ஒரு பக்கம் சீமான் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கிறார். இவங்கெல்லாம் பார்க்குறப்ப இந்த 4 பேர் கமல் சார் நம்ம அதில் வச்சுக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான். கமல் ஒரு சீட்டு சார், ஒரு சீட்டு அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த இதில் வரலாம். எம்எல்ஏவான்னு கேட்கணும். அப்படியா?
எம்எல்ஏவா? எம்எல்ஏ கொடுத்தா கூட போதும்னு நினைப்பார் அவர். ஏன்னா அவ்வளோதான். அவரால் நல்லா இருக்க டிவிலாம் உடஞ்சிது. நல்லா இருக்க டிவிலாம் வந்து டார்ச் லைட் போட்டு உடைச்சார், அவ்வளோதான். வேறு தாண்டி அது கூட நல்ல டிவியான்னு தெரில. ஏன்னா ரிப்பேர் ஆன டிவி கூட எது வந்து போட்டு உடச்சிருக்கலாம். என்ன ஆச்சு கடைசியில்? அவ்வளோதான். நம்பிக்கை இல்லைன்ற நான் நம்பிக்கை. இப்போது நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு தலைவர் நீங்கள் சொல்கிறீங்களா வருஷப்படுத்துறீங்களா இத்தனை தலைவர்னா? இப்போ ஏன் வந்து திமுக அதிமுக ஏன் வந்துன்னா அதிமுக தொடர்ந்து ஒரு பிழை நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த தலைமை யாருன்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருந்த தலைமை அடுத்த தலைமை யாருன்னு அடையாளம் காட்டாமையே வந்து போயிட்டுருக்கு. எதில் போயிட்டுருக்கு? அதிமுகவில். அவன் பெருமையாக சொல்லிக்கலாம். கடைகோடி தொண்டன் கூட இது பண்ணாங்க. கடைகோடி தொண்டனுடைய நிலைமை என்ன ஆச்சு? பாஜக கிட்ட அரமான வச்ச மாதிரி இருக்கிறாரு. யார்? இபிஎஸ். இங்கே எப்படி இருக்குது? கலைஞர் அந்த பிழையை பண்ணல. கலைஞர் அண்ணா பீரியடில் அந்த அந்த எந்த மாதிரி நிலைப்பாடு அண்ணா வந்து எடுத்தார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த நிலையில் வரும்போது கலைஞருக்கு அடுத்து கேட்டால் அடையாளம் காமிச்சார். முக ஸ்டாலின் அவர்கள் அடையாளம் காமிச்சார். ஸ்டாலின் அடையாளம் காமிக்கிறார். முக ஸ்டாலின் அடையாளம் காமிச்சார். அதுதான் தலைமைக்கு அழகு. தனக்கு பிறகு இந்த கட்சியை ஒரு இயக்கத்தை வந்து வழிநடத்தக்கூடிய தலைமையை உருவாக்கிட்டு போகிறதுக்கு தான் ஒரு கடமை இருக்குன்ற நான். அந்த கட்சியோட தலைமைக்கு நமக்கு பிறகு இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, குடும்ப பொறுப்பு கூட சொல்கிறேன். ஒரு தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவன் இவன் யாரும் இந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வழி நடத்துவான். மூத்தவன் அங்கே பலவீனமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒன்றும் செய்வான். நல்ல ஒரு தலைவன் எப்போ எது வந்தாலும் அவன் பார்த்துப்பான். 2ஆவது இருக்கட்டும் 3ஆவது இருக்கட்டும் அவன் தான் இந்த குடும்பத்தை எது வந்தாலும் அவன் பண்ணுவான். நல்ல விவரம் தெரிஞ்சவன், அவன் வழிநடத்த சக்தி இருக்குது அப்படின்றது ஒரு அடையாளம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு தலைவன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தகப்பன் மாதிரி அடுத்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டிட்டு போகணும். அதுதான் இயக்கத்துக்கு அழகு. அப்போ தான் இயக்கத்தை கட்டி காக்க முடியும். சும்மா அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல பேச்சுக்கு சொல்லலாம், ஐயோ ஜனநாயகன்றது இதுதான், ஜனநாயகன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் கேட்குறேன், ஜனநாயகப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எடப்பாடி. ஒரு போலி ஜனநாயகம். அங்கே ஜனநாயகமே இல்லை. முட்டி போட்டு விழுந்து பறந்துக்கிட்டு விழுந்து அடம் முடிச்சு இந்த சின்ன குழந்தைங்க வந்து ஒரு சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கும். அந்த மாதிரி தானே வாங்கினார். அதனால் கட்சியோட தலைமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கூட நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். அந்த பொதுக்குழு செயற்குழுலாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற அந்த 300 பேர் 500 பேர் சரி கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த தலைமையை ஏற்றுக்க சொல்கிறேன். மக்கள் முடிவு பண்ணும். இப்போ திமுகவை பொறுத்தவரைக்கும் கேட்டால் வந்து ஒரு மக்களால் அறியப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட ஒரு 25% 30% வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சி கேட்டால் தலைமை யாருன்றது கேட்டால் உதயநிதி. எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல? எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே. இல்லைங்க அவர் சரி கிடையாதுங்க, இதுக்கு இவர் தாங்க வரணும், அவர் தாங்க நேராக மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? இங்கே இல்லையே. இருந்தாலும் அது சரி கட்டுப்பட்டு விட்டது. அப்போ அந்த வலிமையான தலைமையாக ஏற்றுக்கிறாங்க. உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு வலிமையான தலைமைங்க, முக ஸ்டாலின் பிறகு வந்து வலிமையான தலைமைங்கன்னு ஏற்றுக்கிறாங்க. நான் எதுவும் கட்சி சார்பாக பேசல, யதார்த்தம். அங்கே இன்னும் அந்த பிரச்சனை இல்லை, அங்கே ஓடிட்டு இருக்குது. புரட்சி தமிழர்ன்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா? ஆமாம், யார் புரட்சி தமிழர்னே தெரில. சரி, என்ன புரட்சி பண்ணாருன்னு அதையாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் சொன்னீங்க, பொருத்தமாக இருந்து. சரி, ஜெயலலிதா அவர்களும் சொன்னீங்க, ரைட், ஓகே. இவர் என்ன புரட்சி பண்ணிட்டாரு வந்து எனக்கு தெரியல. பண்ண பிரச்சனை ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற அந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்கின்ற போர்டை எடுத்தார். அதான் அவர் பண்ண புரட்சி. எதுக்காக எடுத்தார்? ஏன் எடுத்தார்? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், நடந்து. ஸோ அதனால் என்ன கேட்டினா, தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்குறது அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சியாக இல்லைனா ஒரு திராவிட கட்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க திமுக தரப்பில். அடுத்த நிலையில் இருக்கிற சீமான் வந்து உறுதியாக இருக்கிறார். நிச்சயமாக வந்து தமிழ் வாழும். சீமான் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆனாக்கா எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை கூட இருக்குண்ணே. இந்த பக்கம் திமுகவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சீமானுடைய நாம் தமிழர் இருக்கணும். இல்லை நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும். இப்படி இருந்தாக்கா நிச்சயமாக தமிழ் வாழும், தமிழ்நாடு வாழும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீமான் விசஸ் அண்ணாமலை கிடையாது, சீமான் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் தான். அண்ணாமலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இந்த தேர்தல் வரட்டும், பாராளுமன்ற தேர்தல். இப்போ அவர் நிற்கிறார்ல, தனித்து தான் நிற்கிறார். இல்லை ஒரு அணி கூட சேர்த்துக்கட்டும், யாரை வேணால் சேர்த்துக்கட்டும். இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு நடக்கிற அந்த திமுக நாம் தமிழருக்குள்ள அந்த மும்முனை போட்டியில் காணாமல் போயிடுவார். யார்? தேசிய கட்சி கூட இருக்கட்டும், காணாமல் போயிடுவார். தமிழகத்தில் எடுப்போம். கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், ஈரோடு இடைத்தேர்தலில் நான் நேரிலே போய் பார்த்தேன். அங்கே ஒரு அண்ணாமலைன்ற பேச்சும் கிடையாது, பிஜேபி கொடி ஒன்று கூட இல்லை, தேமுதிக கொடியாவது அந்த இடத்துல பார்க்கறத நான் பார்த்தேன். அந்த பிரச்சாரத்துக்கு போனதை கூட நான் பார்த்தேன். பிஜேபியில் ஒரு கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. அதிமுகவோட அந்த கூட்டணி இருந்தாங்க அந்த அந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல கட்சி கொடிகள் பார்த்தோம் இல்லையா அந்த பிரச்சாரத்தில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லை.
அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போல, பூத்லேயே ஆள் இல்லைன்னாங்க பல. இல்லை இல்லை, அதுதான் நடக்கும். இங்கே அதான் நடக்கும். இந்த அரசியல் சூறாவளி மாதிரி இருக்கும் பிரபா. அந்த இடத்துல அந்த மும்முனை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும். அங்கே வந்து இவங்களுடைய குரலே எடுபடாமல் போய்டுன்றேன். மிகப்பெரிய ஜாமானுக்கு வந்து பலம் பொருந்திய ஆட்கள் வந்து கத்தும் போது இவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும்ன்றாங்க. அந்த சத்தத்தில் இல்லாமே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறது கேட்டினா, இந்த ஒரு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ராஜதந்திரம்ன்றதை அவர் பண்ணலை. இவங்க பண்ண ராஜதந்திரம் வேறு. என்னன்னு கேட்டால், நீ நான் விளக்குற மாதிரி விளக்குறேன், நீ போகிற மாதிரி போயிடு, திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிலாம் உடஞ்சி நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, இல்லை நான் சீமானை அந்த பக்கம் இழுத்துக்கிறேன். சீமானை கூப்பிட்டு பேசுனது யார்? இபிஎஸ் கூப்பிட்டு பேசுகிறார் சீமான். ஆனால் இவர் இன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இல்லை நான் தனித்தனி உஷாராக இருக்கிறார். விஜயகாந்த் மாதிரி நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டக்கூடாதுன்றதுல சீமான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறார். எனக்கு கூட ஆசை தான், சீக்கிரமாக வந்து ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்துடலாம், சட்டமன்றத்தில் சீமான் பேசுகிறத பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால் நான் கூட வந்து பல பேர்கிட்ட பேசும்போது, ஏங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ் வச்சு டக்குன்னு வந்துடுங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நிலைப்பாட்டில் வளர்ந்துக்கலாங்க அப்படி கூட நான் சொன்னேன். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, நானே பேசியிருக்கேன். ஆனால் அதை கடந்து அவர் தெளிவாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். என்னென்னா நான் தனித்து தான். அதே அந்த மக்களோட கூட்டணின்ற அந்த இருக்கு இல்லையா, மக்களோடு தான் எங்களுடைய கூட்டணி, அதில் உறுதியாக இருந்தவர் யாருன்னா விஜயகாந்த். காலப்போக்கில் அவர் இழுத்துட்டாங்க. அரசியல் சூழ்ச்சி சூறாவளியில் இழுக்கப்பட்டார். சோவோட ராஜதந்திரம். அதிமுக வெற்றி பெறணும்னா விஜயகாந்த் சேர்ந்தால் தான் முடியும், அவன் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கன்னு சொல்லி சோ போட்டு கொடுத்த ரூட்டு தான் ஜெயலலிதா இறங்கி வந்து விஜயகாந்த் கிட்ட பேசுனது. இன்றைக்கி வந்து சசிகலா அவர் வந்து விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்திருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் வந்தாங்க? அன்றைக்கி பேசுனது எல்லாமே வந்து சசிகலா பிரேமலதா இவங்க 2 பேர் தான் அங்கே வந்து முடிவு பண்ணதே. ஜெயலலிதாவுக்கு பெரிய அளவில் ஈர்ப்பில்லை கூட வந்து சோ சொல்கிற அந்த ஆலோசனையை ஏற்றுக்கிட்டாரு. இல்லைனா வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆட்சியை இழப்பீங்க, நீங்கள் ஆட்சி இருந்தால் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் சில வழக்குகள் வரலாம், ஏற்கனவே தனி நீதிமன்றத்துக்கு நிறையா நடந்துகிட்ருக்கிற, அதனால் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வச்சுக்கேன். வேண்டாம் வெறுப்பாக வச்சது தான் கூட்டணி. அதில் எத்தனை கலவரங்கள் நடந்தது, அதுக்கு பின்பு பல பிரச்சனைகள். எவ்வளோ சீட்டு கேட்டார், அதுக்கப்புறம் 50 சீட்டு கேட்டார், 55 கேட்டாங்க, அப்புறம் 41 ஒத்துக்கிட்டாங்க. அது 41 வந்து பார்த்தீங்கன்னா 29 தான் ஜெயிச்சார். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41 எது ஒத்துக்கிட்டாருன்னா வந்து வைகோ கூட இருந்தார். வைகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டு பிரச்சனை எப்பவுமே அவருக்கு வரும், அவர் முடிச்சுக்கிட்டு தனியாக போயிட்டார். உடனே விஜயகாந்த் என்ன சொன்ன கேட்டால், அந்த வைகோக்கு 9 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, 10 சீட்டில் வந்து 9 வரைக்கும் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் இவர் 10 கேட்டார் வைகோ. அந்த ஒரு சீட்டு பிரச்சனை வரும் எப்பவுமே வைகோக்கும் எல்லாருக்குமே. ஒரு சீட்டில் முடிக்கின்னு போயிடுவார் அவர். கடைசியில் அந்த ஒரு சீட்டு தான் இப்போ நிற்கிறாரு வைகோ. வைகோட அரசியல் அந்த ஒரு சீட்டு கிடைச்சா ஒரு சீட்டில் தான் தகராதே வரும், சண்டே வரும். அதிமுக கூட சண்டை வரும், இவர்கிட்ட சண்டை வரும். 10 கேட்பாரு அவங்க 9ன்னுவாங்க, இவர் 8 கேட்பாரு அவங்க 7ன்னுவாங்க. ஒரு சீட்டு தான் முடிக்கின்னு போயிடுவார். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே மாதிரி தான். ஆமாம், அதே நிலைமை தான். இப்போ வைகோ ஒரு நிலைமை நினச்சினா ஒரு சீட்டு கொடுத்தா போதுன்னு ஆயிடுச்சு. அது அரசியலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் வந்து ஒரு நல்ல தலைவர் ஒரு தவறாக வந்து அரசியல் நடத்துனார்னா அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா வைகோ. தமிழ்நாடு அரசியலில் வரக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பாடமாக கற்றுக்கலாம். ஒரு நல்ல தலைவர் தப்பாக அரசியல் பண்ணாருன்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் யார் கேட்டால் வைகோ. நல்ல தலைவர், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒரு போராளி தலைவர்னால் அவர் தான். ஆனால் ஒரு சீட்டில் பிரச்சனையாகும். விசிகாவை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அவங்க தலைவர் பல தடவை சொல்லுவார் கேட்டால், அவர் தன் கட்சியை அவரே சொல்லுவார் கேட்டால், நாங்கள் சின்ன கட்சின்னு அவரே சொல்லுவார். 2 சீட்டு போதுன்ற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி கடந்து போக முடியல அடுத்தடுத்த நிலைப்பாடில். ஆனால் சீமானுடைய நிலைமை அப்படி கிடையாது. நாளைக்கு கூட்டணி சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க பிரபா, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கட்சியில் திமுகவோட எல்லாத்தையும் சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 10 சீட்டு கேட்டார்னா 5 சீட் கொடுப்பாங்க, 10 கேட்டால் 5 கொடுப்பாங்க. தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் போக மாட்டார். இங்கேயா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, அங்கே அதிமுக சொல்லி சொன்னேன், பாஜக 10 சீட் வேணும், பாஜக உட்காந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. பாஜக கூப்பிட்டா சார் அதுதான் சொல்கிறேன்ல, பாஜக பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க கேட்டால் 20 கூட கொடுப்பாங்க. அது வேறு. ஏன்னா அங்கே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெற்றி பெற இடத்துல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. திமுக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீட் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால கூப்பிட்டு உட்காந்து பேசலான்றாங்க. 10 சீட்டு கரெக்டாக வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்கிற இடத்துல 2 கட்சியுமே இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் யார் பலசாலி. அதனால் இப்போ எல்லாருடைய பார்வைன்னு கேட்டால், இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ தேமுதிக இல்லைன்ற நிலைப்பாட்டில் இருக்கா கிட்டத்தட்ட சொல்லலாம். அது எழுச்சி பெருமா பெறாதான்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி. சின்ன கேள்வி வந்து பெரிய கேள்வி ஆயிடுச்சு, சரிங்களா. இனி அதிசயங்கள் நடந்தால் உண்டு. ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அவங்க மகன் வந்து மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தினா தான் முடியும்.
தமிழ்நாடு முழுதும் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தி மக்கள்கிட்ட போய் சந்தித்து அவங்க அப்பாவுடைய பெருமைகள் வந்து எல்லாம் தெரிஞ்ச மக்கள்கிட்ட வந்து ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐபேக் நிறுவனம் மாதிரி ஒரு நிறுவனம் கூட அந்த இருந்து மாதிரி நிலையில் இல்லை. அவங்க நிலையில் வந்து கேட்டால் அந்த என்னது அந்த நாய் வளர்க்குறதுலையும் அந்த மாதிரி ஹாபிஸில் இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இப்போ தெரியுதுங்களா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய மகன்கள் வந்து இன்றைக்கி அந்த அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தால் ஏன் அந்தமாக வர போகிறாங்க? அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சும்மா வந்துடும். அரசியல் ஆர்வம் வேணும் இல்லை? கலைஞருடைய பிள்ளைகள் எல்லாருமே அரசியல் வந்துட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே அரசியல் வரல. ஒரு கனிமொழி, ஒரு மு க ஸ்டாலின், இவங்க தானே வர முடியும். ஒரு இவ்வளோ தான் எல்லோரும் வந்துட்டாங்களா என்ன? இல்லை. அந்த மாதிரி தான் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வரணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கான ஆர்வம் வேணும். அவங்க ஆர்வம்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பா உடல்நிலை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி பிரச்சாரம் பண்ணுறதுல என்ன யாராவது தடுத்துருக்க போகிறாங்க? இல்லை. ஏன்னா மச்சானால தான் அந்த கட்சியை சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு ஊர் பேசுது, உலகம் பேசுது இல்லையா? இந்த நேரத்தில் அந்த அம்மாவை நம்ம குறை சொல்ல வேண்டாம், துக்கமான சூழ்நிலை சொல்கிறேன் நான். அதனால் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு வந்து அடுத்த தலைவர் அடையாளம் காட்டுறது. திமுகவில் வலிமையான தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. இந்த இடத்துல போட்டின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டெஃபினட் 100% அடித்து சொல்கிறேன், எடப்பாடி வந்து திமுகவோட போட்டியிடுற நிலையிலே இல்லை. இந்த பாராளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிடும் பாருங்கள். முழுக்க சீமான் தான் இப்போ வந்துருக்கு. அதனால தான் சீமானை கூப்பிட்டு பேசுறது. சீமானை கூப்பிட்டு கூட வச்சுக்கலாம். ஒரு வலிமையான ஒரு தலைவர். அண்ணாமலை சப்ஸ்டிடியூட்ல இருக்காரா? ஆமாம், சப்ஸ்டிடியூட்ல இருக்காரா? 16 பேர் டீம்ல இருக்காரா? அதுதான் நான் சொல்கிறேன்ல. இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை நம்ம காட்டிடணுன்ற நீங்கள் கேட்க தான் திருப்பி அண்ணாமலை கேட்குறீங்களா? நான் கேட்க சொல்லுவேன். அவருக்கு என்ன பிரச்சனை அவர் நல்லா தெரியும். இல்லை, ஏன் நான் திருப்பி கேட்குறேன் சார்? ஆப்போசிட்டில் நான் ஏன் கேட்குறேன்னா சமூக வலைதளங்கள் அப்படி தான் சார் இருக்குது. இளைஞர்கள் வந்து நீங்கள் ஈக்குவலாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறேன்னே, இப்போது அண்ணாமலையோட பிரச்சனை நல்லா யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலை வந்து தேசிய கட்சியோட ஒரு தலைவர், மாநில தலைவர். அவருக்கு தான் கேட்டால் நல்லா தெரியும் 9 சீட்டு ஜெயிச்சிருவேன், 10 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் கிடையாது. அதிமுக நிலைப்பாடே எங்கள் திக்குமுக்காட போது பார்த்தீங்கன்னா அதோட அணி சேர்ந்துதாருன்னா நீங்கள் சொல்கிற அந்த 8 சீட்டோ 9 சீட்டோ கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு 7 சீட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 7 சீட்டோ ஒரு 5 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சிருக்கலாம். இதுதான் உண்மையான நிலைப்பாடு, சரிங்களா? ஆனால் தனித்து நின்று 9 சீட்டு நிற்கிறீங்கன்னா ஒரு சீட்டு வந்து கன்னியாகுமரியில் அடித்தாங்கன்னா பெரிய விஷயம். நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து என்ன அங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்குள்ள சிக்கல், அண்ணாமலைக்குள்ள சிக்கல் கேட்டிங்கன்னா ஏற்கனவே முருகன் பீரியட்லேயும் தமிழிசை அவர்கள் பீரியட்லேயும் வந்து இப்போ வாங்கின வாக்கு சதவீதத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், அதில் உறுதியாக இருக்கிறார். அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிச்சயமாக அவங்க காலத்தை காட்டினா நான் வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டணும். அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டியாச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம உட்காந்து பேரம் பேச முடியும். திராவிட கட்சியில் கூட நம்ம உட்காந்து பேச முடியும். சட்டமன்றத்தில் ஒரு 30 எம்எல்ஏக்களாவது கொண்டு போக முடியும். அப்படி ஒரு கணக்கில் இருக்கிறார் அவர். அவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் தெரியாதா? நம்ம ஒன்றும் போனே ஆக மாட்டோம் தனியாக நின்னா, சும்மா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு மேஜிக்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்களா சீன் கிரியேட் பண்ணுறது தானே. ஒருத்தர் வந்து ஆட்டோகிராஃப் கேட்குறதும் கேள்வியை கட்டி, இதெல்லாம் எம்ஜிஆர் காட்டாத படமா, கலைஞர் காட்டாத படமா? ரெஸ்யூம்னு ஆதார் கார்டு சார். அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து அவர் காட்டுறதெல்லாம் சீன் சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த பசங்க 2K சொல்கிறாங்க, சீன் போடாதுன்றாங்களா? அந்த சீன் தான் அது. நம்ம பார்த்து தானே இருக்கோம் எல்லா சீனையும். அதனால் 25 கிலோ மூட்டையை முதல்ல தூக்கத்தை பார்த்தோமா இல்லையா? லெஃப்ட் ஹேண்டில் தூக்கி போடலாம். அதுவும் முன்னாள் ஐபிஎஸ் உடம்பு இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சுருக்காரு. ஒரு லெஃப்ட்டில் தூக்கி அடிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருந்தோம். நம்ம திருப்பி அதான் நம்ம பேசலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்று அரசியல்னா அது சீமான் தான். அடுத்த முதலமைச்சர்னு நிச்சயமாக நான் சொல்கிறேன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடிலாம் வரதுக்கு எடப்பாடிக்கு அடுத்தடுத்து ஏடிஎம்கே சரிவு தான். மக்கள் மறக்க ஆரம்பிச்சுடுவாங்க. கரெக்டாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. எதுவுமே இல்லை. எதிர்க்கட்சி செயல்பாடு என்ன சொல்லுங்கள்? இந்த வெள்ளத்தில் என்ன செயல்பாடு? ஏதாவது இயற்கை உதறினாரா எடப்பாடி மக்கள்கிட்ட போயிட்டு? ஒரு இடத்துக்கு மட்டும் சென்னைக்கு வந்து போனார். அவ்வளோ அப்படி தண்ணியெல்லாம் எங்கே நிற்குதுன்னு பார்த்துட்டு போனார், அவ்வளோதானே. இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெட்டையில வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? அப்போது இந்த இடத்துல மாற்று அரசியலுக்கு வந்து சீமான் வராரு, நகர்றாரு, வேகமாக நகர்றாரு. அரசியல் சூழலும் அப்படி தான் இருக்குது. எந்த அரசியல் கட்சியும் இல்லை. பாமக இல்லை, விசிக இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து நம்பிக்கையான தலைவராக வந்து பார்க்கப்படுற இடத்துல சீமான் தான் இருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு இடையில் தமிழக அரசியல் களத்தில் தேமுதிகக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேர் எதிராக ஈக்குவல் பலமாக வந்து சீமான் அவர்கள் தான் வருவார் அப்படின்னு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்கு வருகிற காலமும் தேர்தலும் பதில் சொல்லும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு அக்கார்டு வாய்ஸ் நேரல் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபாகரன்.
அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.